கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம். இன்னைக்கு ஓசூர்ல என்னைக்கு இல்லாத வரலாற்றே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மட்டும் வில்லேஜ்ல இருந்து நகரம் நோக்கி விவசாயிகள் வந்திருக்கிறார். இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 8000 விவசாயிகள் இன்னைக்கு வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய நிலம் தமிழக அரசு கையகப்படுத்துவதற்கு விரோத போக்கு நாங்க இங்க வந்திருக்கிறோம். ஏனென்றால் ஏற்கனவே ஓசூர்ல 12 ஹவுசிங் போர்டு இருக்கு, 2 சிப்காட் இருக்கு, NH 47 இருக்கு, 844 இருக்கு. இப்போ 40 கிலோமீட்டர் STR ரோடு இருக்கு. மறுபடியும் இந்த நாலேஜ் காரிடார் அப்படின்னா அறிவு சாலை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு போட்டு இருக்கிறது. இந்த அறிவு சாலை எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்ம விவசாயிங்க? அறிவு இல்லாத கண்டுபிடிக்கல, அறிவு இருக்கிறவங்க தான் விவசாயம் நாங்க ஓசூர்ல அறிவு கொண்டு வர்றோம் அப்படின்னா ஓசூர்ல இருக்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறார். இது யாரோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக இந்த நிலத்தை விவசாயிகிட்ட கையகப்படுத்தி நம்ம தமிழக அரசு இன்னைக்கு கையகப்படுத்த ஒரு கார்பரேட் கம்பெனி கொடுக்கறதுதான் வேலை செய்யுது. ஆனா உண்மையில தமிழக அரசு மக்களுக்காக வேலை செய்தா இல்ல தொழிற்பேட்டையில் எவ்வளவு ஒரு கார்பரேட் கம்பெனி பின்னாடி வேலை செய்யுது என்பது நம்ம விவசாயிகள் ஒரு டவுட்டா இருக்குது. இதனால நாங்க என்ன சொல்றீங்கன்னா, ஓசூர்ல மட்டும்தான் நிலத்தை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் கையகப்படுத்துறீங்க தவிர பல மாவட்டங்களில நிலம் இல்லாத வளர்ச்சியே கொண்டு வராத மாவட்டங்கள் இருக்கு. ஏன் நல்லா எடுக்க மாட்டேன்றீங்க? நீங்க ஓசூர்ல நம்ம அரசியல்வாதிகள் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு, பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு, அதுக்கு குறுக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் கட்டி இங்க இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை எல்லாம் மூட்டு பூச்சி ரத்த கொடுத்த மாதிரி இவங்க நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தி இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த கொள்ளையர்கள் இன்னைக்கு ஓசூர்ல நாலேஜ் காரிடார், அப்புறம் STR சாலை, விமான நிலையம் என்பது பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. இதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஓசூர் மட்டும்தான் வளர்ச்சியில இருக்கா, தமிழ்நாட்டில் அடுத்த நகரங்கள் இருக்கா? இது ஓசூர்லயே வெள்ளக்காரர்கிட்ட ஒரு 500 ஆண்டுகள் போராடி வெள்ளக்காரங்கள்கிட்ட 500 ஆண்டுகளை நாங்க போராடி நம்ம உரிமைக்காக நம்ம சுதந்திரம் பெற்ற நாடு நம்ம இந்தியா. இப்படி கூடிய இந்தியாவில இன்னைக்கு வெள்ளக்காரையில தோற்று ஓட்டுவோம். ஆனா இந்த கருப்பாளர்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது என்ற சூழ்நிலையில இன்னைக்கு நாங்க இருக்கோம். ஏனென்றால் எந்த அரசியல்வாதி வந்தாலுமே இவர் நல்ல அரசியல்வாதி, இவருக்கு நம்ம ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புனா இவங்க சட்டமன்றத்தில் போய் கொள்ளையடிக்கிறது தான் இவர் முயற்சி எடுக்கிறார். இந்த முயற்சி எதுக்கு எடுப்பாருன்னா, பல 1000 கோடிகள் கொள்ளையடிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க விவசாயிகள் ஒரு பக்கம் பறிமுதல் செஞ்சு இந்த உண்ணாவிரமா இருக்கக்கூடிய இந்த மண்ணை இன்னைக்கு பிளாக் போர்டு போட்டு மாத்தி எல்லாமே நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காரு. ஆனா கார்பரேட் கம்பெனிக்காரன் எங்கிருந்தோ இங்க பழிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் நிலைமை இவருக்கு வேண்டுமா? தமிழக அரசு இப்போது பல முறை நாங்க அமைச்சர்கள் கிட்ட இது இல்லாமல் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு கொடுத்தோம், மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தோம். ஆனா இந்த நாலேஜ் காரிடாருக்கு இந்த எப்பவுமே உள்ளே வேலை செய்யும் போது நம்ம விவசாயிகள் எவ்வளவு தெளிவா வெளியில எடுத்துட்டு வந்திருக்காருன்னா, அவங்க கலெக்டர் எல்லாம் யாரும் ஆடி போனாரு, நாம செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாமே செஞ்சு ஆட வேண்டும். காரணம் என்ன? விவசாயி அறிவு நல்லா இருக்கு, நீ அறிவு சாலை கொண்டு வராது தமிழக அரசு. முதல்ல தொழிற்பேட்டைக்கு நாலேஜ் காரிடாருக்கு இந்த இந்த ரியல் எஸ்டேட் தமிழக அரசு விவசாய நிலத்திற்கு கையகப்படுகிறது, கைவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இனிமேல் வர காலகட்டங்களிலே ரீசெண்டா 75 கிலோமீட்டர்ல ஒரு விமான நிலையம் இருக்கு, இங்க நம்ம 25 கிலோமீட்டர்ல ஒரு விமான நிலையம் இருக்கு. அங்க அந்த விமானம் போதீங்க நீங்க வெங்கடேஸ்வரத்து கிட்ட 2000 3000 ஏக்கர் நீ விமான நிலையம் அப்படி கொண்டு வர பக்கத்துல உங்களுக்குல ஒரு 900 ஏக்கர் ஏன் எடுத்து போவேன்னு தானே? உங்களுக்கு மட்டும் நிலம், எங்களுக்கு மட்டும் விவசாயம் நிலம் கிடையாதா? இந்த தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு இது பினாமி, இது பினாமி, அது பினாமி நிலங்கள் இருக்குது. இனிமேல் விவசாயிகளுக்கு விவசாயிகளை எடுக்க வந்தால் அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய நிலங்களை விவசாய ஊழியர் ஏர் ஓட்டுவார், வீடு கட்டுவார்.
அப்ப உனக்கு மட்டும் நிலம் இருக்கு, நமக்கு வேண்டவா? ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாமே வந்து கையில வந்து தேங்காய் சிப்பு கொடுத்து நீ கொள்ளையடிக்கிறது பாக்குறியா? இது எல்லாமே வந்து தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். விமான நிலையம் ஆகட்டும், நாலேஜ் காரிடர் ஆகட்டும், இது இல்லாம ஹவுசிங் போர்டு ஆகட்டும், மறுபடியும் நான் தொழில்பேட்டை கொண்டு வர்றோம், நான் ஐடி பார்க் கொண்டு வர்றோம், நான் பள்ளிக்கூடம் கொண்டு வந்து எங்க பசங்க யாரும் படிக்கிறதே இல்லை, எல்லாம் நீ கொள்ளையடிக்கிறது தான் இது எல்லாமே முயற்சி எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்தின் சார்பாக நாங்கள் தமிழக அரசு வன்முறையாக கண்டிக்கின்றோம். இது இல்லாமல் ஒசூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு கூடும் மண்ணு கூட தொடர் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு உறுதியாக சொல்லுவோம். இன்னைக்கு மட்டும்தான், நேற்று சட்டமன்றத்தில் என்ன இது எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ சொன்னா எடுக்க மாட்டாரு. நேற்று சட்டமன்றத்தில் நாங்க எடுப்போம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்து இருக்குது. இனிமேல் வந்து இன்னைக்கு முதல் முறையாக நகரம் நோக்கி வந்த விவசாயிகள் வந்து அலுவலக முற்றுகை போற பெரிய விஷயம் கிடையாது. இனிமேல் வந்து தமிழக அரசு கைவிடவில்லை என்றால் NH-47 சாலை மறியல் பண்ணுவோம். நம்ம அலுவலகத்து விஓ ஆபீஸ் ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும், சப்பல் ஆபீஸ் கதவு தெருக்கு கூட விட மாட்டோம். இங்க வந்து விவசாயி உட்காருவோம் என்பது நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். இது இல்லாமல் இனிமேல் தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு முதல் நாள் வந்து இந்த ரோஜா நகர் உள்ள ஓசூருக்குள்ள விவசாயிகள் வந்து இத்தனை பேர் வந்திருக்காரு. அடுத்த கட்டம் 50,000 விவசாயிகள் திரட்டி இந்த ஓசூர் நகரத்துல தமிழக அரசு எந்த ஆட்சி வந்தாலும் சரி வண்ணம் கட்டி ஆச்சு ஒரு மண்ணு கூட நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முழுக்கவே சொல்றீங்க. இது இல்லாமல் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் எந்த தொழிற்பேட்டைக்கு 1 ஏக்கர் நாம தொழிற்பேட்டை பண்ணணும் மண் எடுக்கக்கூடாது விவசாயிகள் வந்து விடமாட்டார் என்பதை உறுதியாக சொல்லுவோம். இப்ப வந்து விவசாயிகள் வந்து இத்தனை பேர் வந்து நம்ம கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறீங்க. ஆனா இது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இது ஷாம்பிள் மட்டும்தான். அடுத்த கட்டம் எப்படி இருக்குது என்பது நம்ம அரசியல்வாதிகள், நம்ம காவல்துறை மற்றும் தொழில் கட்சியினர் வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு அந்த விவசாயிகள் ஓசூர் நகரத்துக்கு வருவார் என்பதை நாங்க சொல்லுவோம். இந்த பகுதியில காய்கறிகள், பூமலர்கள் எல்லாமே வந்து பூமலர்கள், காய்கறிகள், இதுல வந்து பல வகையான காய்கறிகள் எல்லாமே இந்த பகுதியில வரும். இது எல்லாமே வந்து உலக நாட்டுக்கு எல்லாம் வந்து ஏற்றுமதி செய்வோம். இப்படி இருக்கக்கூடிய நிலத்தை வந்து அரசு கையகப்படுத்தி வருது வன்முறையாக நாங்கள் கண்டிக்கத்தக்கது என்பது நாங்க உறுதியாக சொல்லுவோம். இது இல்லாமல் இன்னைக்கு வந்து முதல் கூட்டம், அடுத்த கூட்டம் எப்படி இருக்குது என்பது நீங்களே இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு எனக்கு வந்து எதிர்வரும் தேர்தல் வரப்போகுது. இதை பத்தி என்ன சொல்றீங்க? அடுத்த தேர்தல்ல மக்களுக்காக நான் வந்து இங்க நிக்கிற மக்களுக்காக இது எல்லாம் இந்த சட்டமன்றத்தில் நான் பாஸ் பண்ணி எழுத்துப்பூர்வமாக நாங்க கொடுப்போம் என்பது அவருக்கு தான் ஓட்டு போடு என்ற விவசாயிகளுடைய நிலைமை, விவசாயிகளுடைய கருத்து எழுதி கொடுக்கணும், எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கணும். சட்டமன்றத்தில் ஜீவோ பாஸ் பண்ணணும். இந்த ஜீவோ நாலேஜ் காரிடர் அறிவு சாலை மேல வரமாட்டாது. ஒசூரில் இருக்க பல அறிவாய் இருக்கிறார், இந்த அறிவு சாலை வரமாட்டாது, விமான நிலையம் கைவிடுவோம். இது இல்லாமல் இந்த எந்த தொழிற்பேட்டை நாங்க எடுக்க மாட்டோம் என்பது எழுத்துப்பூர்வ கொடுத்த மட்டும்தான் விவசாயிகள் அதுக்கு ஒத்துக்கொள்வார். இல்லை என்றால் போராட்டம் நடக்கும், தலைவர்கள் நடக்கும் என்பதை நாங்க பதிவிட்டிருக்கிறோம். 7 இடத்துல மீட்டிங் நடத்தணும். எல்லா மீட்டிங் நீங்களும் வந்திருக்கீங்க. இந்த நாலேஜ் காரிடார், ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் போதும் வேண்டாம் இங்க வர்றதுன்றதுதான். அது இதுக்கு முன்னாடி வந்து நாங்க எந்த இடத்துல போய் மனு கொடுத்தாலும் இது வராது, சும்மா ஏதோ டாக்குமெண்ட் இல்ல, சும்மா பொய்யான டாக்குமெண்ட் சொன்னாங்க. பட் இப்போ முந்தானத்து வந்து பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க நாலேஜ் காரிடார் பேரு. அது வந்ததுன்னா மட்டும் சுமார் 1 லட்சம் குடும்பங்கள் வந்து ரோட்ல தெருவில் நிற்கும். ஒசூர் ஏரியால இருக்கிற 30% இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் மொத்தமா போயிடும். தயவுசெய்து அந்த அக்ரிகல்ச்சர் போறதுக்கு நாங்கள் விடமாட்டோம். ஏற்கனவே எல்லா மீட்டிங்களும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ இவ்வளவு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணோம். மக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க வந்து ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டு எந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் யாருக்கும் பண்ணாம ஃபார்மர்ஸ் எவ்வளவு டிசிப்ளினா இருக்காங்கன்ற ஒரு எல்லாமே நிரூபிச்சிருக்காங்க. அந்த விஷயமா வந்து மேடம் மனு கொடுக்க வந்தோம். மேடமே வந்து மக்கள் எதிரில் வந்தோம். சப் கலெக்டர் மேடம் நாங்கள் பார்க்கணும், அவங்களை பார்த்து ஒரு கும்பிடு போடணும், எங்க கஷ்டம் புரியணுன்ற மாதிரி மக்கள் டிமாண்ட் வச்சாங்க. அந்த விஷயமா நாங்களும் மேடம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். மேடம் எங்களுக்கு அந்த வந்திருக்கிற பப்ளிக் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்த மேடம் வெளியில வந்திருக்கு. உங்கள் மூலியமா மேடம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மனு மூலியமா எங்களோட என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம லோக்கல் எம்எல்ஏ பிரகாஷ் அண்ணா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்து பேசினாரு. அண்ணா வந்துட்டு அவர் எதுக்கு பேசினாரு, அவர் வந்து நாங்க இன்சல்ட் பண்ணோன்றதா கேட்கல. நாங்க ஆக்சுவலா ஃபார்மர்ஸ், எங்க பின்னாடி எந்த அரசியல் கிடையாது. ஒவ்வொரு பிரஸ் மீட்ல நாங்க இதை சொல்லிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த இத்தனை மீட்டிங் போட்டாலும் கண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அதுக்கு என்ன செலவு, ஒவ்வொரு ரூபாய் விவசாய காசு மட்டுமே விவசாயம் மட்டுமே செலவு பண்ணிருக்காங்க. யாருக்கிட்ட எந்த டிமாண்ட் பண்ணி எந்த அரசியல் பின்னாடி எந்த கட்சியும் கிடையாது. எங்களுக்கு பின்னாடி எந்த கட்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அது மேல பார்க்கலாம். அரசியலா எந்த இதுவும் கிடையாது. எங்க கட்சி ஒரே கட்சி, விவசாய கட்சி. எங்க கலர் ஒன்னே கிரீன்.
இதுல வந்துட்டு அண்ணன் வந்துட்டு யாரோ வந்து புரோக்கருங்க இருக்காங்க, இதுல வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கருங்க ஒரு சொன்னாரு. ஆக்சுவலா ரியல் எஸ்டேட் புரோக்கருங்க இதுல என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வருது அனௌன்ஸ் பண்ண ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு பிசினஸ் ஆகாது. எப்போ வந்து கவர்மெண்ட்ல அந்த பல ஸ்கெட்ச் வெளியில வந்ததோ அதோட ரியல் எஸ்டேட் நின்னு போச்சு. எங்கேயுமே ஒரு சென்ட் இடம் கூட வாங்குறதுக்கு அந்த எந்த இடத்துல இந்த நாலேஜ் காரிடார் ஏர்போர்ட் வருதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல யாருமே லேண்ட் வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஓசூர்ல இருக்கிற சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ், பாகலூர், சூளகிரி, தெலமங்கலம் எல்லா ஆபீஸும் ஃப்ரீயா இருக்கு. எந்த ஆபீஸ்லயுமே எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கல. மேடம் என்ன சொன்னாங்க? சார் மேடம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டிருக்கிறோம். அவங்க வந்து நாங்க கொடுத்த மனு ஏத்துக்கினாங்க. எங்களை ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து மக்கள் எல்லாம் பார்த்தாங்க எவ்வளவு 1000 கணக்குல வந்திருக்காங்கன்ட்டு. சுமார் இங்க வந்தது 10,000 பேர் வந்திருக்காங்க. வெளியில நிறைய பேர் நிப்பாட்டாங்க, பஸ்ஸே உள்ள விடாம ஏகப்பட்ட பேர் அங்கங்க அப்படி நிப்பாட்டாங்க. நான் எவ்வளவு கேட்டு அப்ப சொன்னோம் காவல்துறை கூட எங்க வண்டிங்க நிறைய நிக்குதுன்ட்டு. ஸோ மேடம் பார்த்தது நாங்க இந்த போராட்டம் நடத்தினது எந்த ஒரு சின்ன ஒரு டேமேஜ் இல்லாம எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நடத்திருக்கிறோம். சொல்லுங்க சார். வேற அடுத்த கட்ட நடவடிக்கை மேடம் என்ன சொன்னாங்க? மேடம் வந்து இப்ப நாங்க ஃபார்வர்ட் பண்றோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் லேண்ட் எடுக்கிறதுக்கு நாங்க கொடுத்த மனு வந்து மேல இடத்துல வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், மேல இடத்துல பேசுறன்ற மட்டும் சொல்லியிருக்காங்க சார். வேற ஏதாவது கேக்குறீங்க? நடவடிக்கை உங்களுக்கு சரி, இப்போ என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இப்போ இவ்வளவு டிமாண்ட் பண்ணிருக்கோம். இப்போ நாங்க பண்ணது வந்து மேக்ஸிமம் அசம்பிளி வரைக்கும் போயிடுச்சு. பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்க உங்களை கூப்பிட்டு ஆரம்பிக்கிறோம் சார். உடனடியாக அரசு வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும் சார். உடனடியாக அரசு வந்து இது யாரும் முன்னாடி போக வேண்டாம். யாரும் முன்னாடி போகக்கூடாது. சேர் கொடுப்பாங்க. சார் கொஞ்சம் சார் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒத்து கொடுங்க. காவல் அதிகாரிகளுக்கு எனக்கு கொஞ்சம் வேண்டுகோள் சார். நாங்க பொதுமக்களுக்கு கொஞ்சம் இடம் ஒதுக்கி கொடுக்கணும். காவல் அதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் அந்த பக்கம் ரோடு கொஞ்சம் தள்ளி போங்க. காவல் அதிகாரிகளே ஐயா ஐயா பண் பண்ணி ப்ளீஸ் காவல் முன்னாடி கொடுத்து బిస్కెట్ ప్యాకెట్లు వెనకట్ లారీలో ఒకటి చేతిలో పెట్టుకున్న పైన ఎండ ఎక్కువ ఉంది, ఎలాంటి ఇబ్బందులు కలగకూడదు. ముసలివాళ్ళు చిన్నవాళ్ళు అంతా అంటే భద్రంగా చూసుకోవాలి. వాళ్ళందరూ నేను ప్రతి ఒక్క మనిషికి 2 గంటలు గ్యాప్ పెట్టాను చాలా ప్లేస్. ఆడోళ్ళు అందరూ కూపన్నాలు అనుకోకుండా ఉండము. ఆడోళ్ళు అందరూ కూపన్నాలా, ముస్లింలు వాళ్ళంతా కూపన్నానా? ముస్లింలు ఆడోళ్ళు అంతా కూపండు. దయచేసి నీళ్ళు కూపండనా? హలో సార్, రైల్వే స్టేషన్ క్రౌడ్ చాలా అవుతుంది. అట్లా పిల్లాడి అனுப்புங்க சார். துர்கா பின்னாடி அனுப்புங்க. கொஞ்சம் இங்க ரொம்ப கூட்டம் நெரிசலா இருக்குது. அப்படியே அனுப்புங்க, பின்னாடி அனுப்புங்க. தாலுகா ஆஃபீஸ் ரோட்ல దయచేసి తోసలు வேண்டாம். எனக்கு ஆறாம் ఫ్రీగా నిలుచుకోండి, అనిపిస్తాను అందరికీ. ప్లీజ్ వెనక్కి నిలుచుకోండి, అందరూ వెనక్కి కూడానా? இது தர்மமா?
கைவிடு கைவிடு எங்கள் விவசாய நிலத்தை எடுப்பது கைவிடு 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 వ్యవసాయ సంఘం ஏற்கனவே மேடம் நாலேஜ் கொண்டு வந்திருக்கிறோம், மனையில் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் பார்த்தோம், அமைச்சரை பார்த்தோம், எம்எல்ஏஸை பார்த்தோம். இந்த ப்ராஜெக்டே வராதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நேரத்தில் முந்தானத்து வந்து தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் அறிவிச்சிருக்காங்க அசம்பிளியில். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் வந்து ரொம்ப கவலைக்குள்ளாய் எல்லாமே எழுத போய் ரோட்டில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வீட்டு வாசல் எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட் முன்னே வந்து அதுக்காக మీడియా వాళ్ళు అంటే కూర్చోండి, ఎవరు లేదండి ఎవరు కూర్చోలేదు.
இருக்கிற